ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து 2009 அப்படிங்கிறது உண்டான டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்ட சைக்காலஜி கொஷினை மட்டும் இப்போ வந்து ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். புத்தகம் என்பதை கடிகாரம் என்றும், கடிகாரம் என்பதை பை என்றும், பை என்பதை அகராதி என்றும், அகராதி என்பதை ஜன்னல் என்றும் அழைத்தால் எதை பயன்படுத்தி புத்தகத்தை எடுத்து செல்ல முடியும்? ஸோ புத்தகத்தை கொண்டுட்டு போகிறது நம்ம வந்து பையை பயன்படுத்தி புத்தகத்தை கொண்டுட்டு போகலாம். ஆனால் பைக்கு பதில் எனக்கு அகராதின்னு நோட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ விடை வந்து அகராதி. ரெண்டாவது கொஸ்டின், தனித்து நிற்கக்கூடிய எண் எது என்பதை காணவும். 10, 25, 45, 54, 60, 75, 80. இதில் இந்த 54 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆல் வகுப்பட முடியாத ஒரு நம்பர், வகுப்படாத ஒரு நம்பராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதனால் 54 அப்படிங்கிறது விடை. தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வரிசை அந்த 3 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின் போது, ஸோ பக்கத்தில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ் மேலே இருக்குது. கீழே ஆப்ஷனில் நமக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 இருக்குது. அப்போ மொத்தம் 9 + 6 வந்து 15 லெட்டராக போச்சு. இந்த 15 நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 1 3 3ஆக பிரிக்கலாம். 3 3 3ஆக பிரிங்க. அதர்வைஸ் 5 5 5ஆக பிரிங்க. ஸோ எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பிரிக்கணும். ஸோ இப்போ 3 3ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? எம்மு, இங்கே ஒரு டேஸு, எண்ணு, அதை 3 3 நான் வந்து பிரிக்கிறேன். இப்படி வந்து பிரிக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்படி உங்களுக்கு நீங்களும் பிரிச்சுக்கோங்க. அப்போது இங்கே பாருங்கள், எம் டேஸ் என், எம் டேஸ் என், டேஸு ஏஎன்னு, டேஸு ஏ டேஸு, எம்ஏ டேஸு. அப்போது இங்கே நடுவில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கா? 3ல் நடுவில் இருக்கிறது என்னவா இருக்குது? ஏ இருக்குது. அப்போ என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கேயும் நடுவில் ஏ வரணும். இங்கே ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா எம்மு வரணும். தென் இங்கே ஃபஸ்ட்டில் நமக்கு எம்மும், லாஸ்ட்டில் நமக்கு வந்து என் அப்படிங்கிறது இருக்கா? ஸோ இங்கே எண்ணு நோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எம் இருக்குது, கடைசியில் வந்து எண்ணு. இப்போ நான் கேப்ஸில் இங்கே போட்டுருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் சும்மா செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும்? ஏ எம்மு, இங்கேயும் எம்மு, எண்ணு எண்ணு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஆன்சரில் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டாக? இதே மாதிரி கான்செப்டில் ரெண்டாவது இருக்கக்கூடியதும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் மொத்தம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு எவ்வளோ இருக்குன்னா, இங்கே 2 மொத்தம் கவுண்டிங் 4 7 8 10 5 டேஸ் இருக்குது. ஸோ 15 இருக்குது. அப்போ இதையும் நான் வந்து 3 3ஆக ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்குறேன். 3 3ஆக நமக்கு பிரித்து பார்த்துட்டு நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேஸு பிசி, டேஸு சிஏ, டேஸு ஏபி, டேஸு ஏ டேஸ் சி, தென் வந்து டேஸ் சிஏ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ என்னோட ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதே இருக்குது. நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஏ, தென் அதுக்கடுத்து இந்த டேஸில் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. தென் இந்த டேஸில் வந்து சி கொடுக்குறாங்க. தென் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய டேஸில் வந்து பி கொடுக்குறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேஸில் வந்து பி கொடுக்குறாங்க. ஸோ என்ன கான்செப்டில் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏபிசி, தென் அதுக்கடுத்து பி ஃபஸ்ட்டு வருது, சிஏ இருக்குது. தென் சி ஃபஸ்ட்டு வருது, ஏபி இருக்குது. தென் ஏ ஃபஸ்ட்டு வருது, பிசி இருக்குது. பி ஃபஸ்ட்டு வருது, அதுக்கடுத்து சிஏ இருக்குது. ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே பி, இங்கே சி. தென் அதுக்கடுத்து ஏபி இருக்குது. இங்கே பினா இங்கே சி, அதுக்கப்புறம் ஏ, இங்கே சினா அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற மாதிரி போயிடுக்கா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நமக்கு வந்து பிரிச்சுக்கலாம். தென் மூணாவது இருக்கக்கூடிய சம் பாருங்க. மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 2 4 5, இங்கே ஒரு 5 10 இருக்குது. டேஸ் மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 டேஸ் இருக்குது. அப்போ 16 இருக்குது. இந்த 16 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 நாளாக பிரிங்க. சரிங்களா? ஸோ 16 நமக்கு 4 நாளாக பிரிக்க போகிறோம். ஸோ 16 நாளாக பிரித்தா இங்கே ஒரு டேஸ் வரும், இங்கே ஒரு டேஸ்னு வரும். ஸோ டேஸு டியூ டேஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆர்டி டேஸு எஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே கூட ஃபஸ்ட்டு லெட்டரை இங்கே வந்து போட்டு பாருங்கள். இங்கே ஆர் போட்டு பாருங்கள், இங்கே எஸ் போட்டு பாருங்கள். ஆர்டி யூஎஸ், ஆர்டி, அப்போ இங்கே யூ வரணும், இங்கே ஆர் வரணும், இங்கே டி வரணும், அப்போ கடைசியாக எஸ் வரணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போது 6 எஸ்ஸு யூ 6 டிஎஸ் அப்படிங்கிறத ஆன்சராக வந்துருமா? இது வந்து சின்னதாக இல்லை, ஒரு 2 3 நிமிஷம் போகிறதுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு 1 + 2 + 3 + அப் டு எக்ஸெட்ரா கே = பி எனில் 1³ + 2³ + அப் டு எக்ஸெட்ரா கே³ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாரும் டக்குன்னு எடுத்தோன்னே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டுருவீங்க பி கியூப்னு சொல்லிட்டு. மாறாக பி கியூப் வராது, பி ஸ்கொயர் தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தோன்னா 1 கியூபு 2 கியூபு
3 கியூப் அப்படின்னு இருக்குது கரெக்டாக. ஸோ மேலே கொடுத்துருக்குது 1 + 2 + 3 அப்படிங்கிற மாதிரி 3 நம்பருக்கு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். 1 + 2 3 ஆகும், 3 + 3 வந்து 6 ஆகும். இது 6 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மதிப்பு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1 கியூபோட வேல்யூ 1 தான் இருக்கும். ப்ளஸ் 2 கியூப்னு அப்படின்னா என்னென்னா 2 × 2 × 2 அப்படின்னு அர்த்தம். 2 × 2 = 4. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது. 4 × 2 = 8ன்னு வரும். ஸோ 1 + 8 + 3 × 3 என்ன வரும்? 3 × 3 × 3ன்னு வரும். ஸோ இங்கே நமக்கு பார்த்தோன்னா 3 × 3 = 9ன்னு வரும். ஸோ 3 × 9 = 27 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ 27. ஸோ மொத்தமாக கூட்டி பாருங்கள். 27 + 1 = 28. 28 + 8 = 36. ஸோ இந்த 6னுடைய ஸ்கொயர் தான் இந்த 36. 6னுடைய கியூப் 36 கிடையாது சரியா. அப்போது பிங்கிறது 6 இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் தானே 36 கரெக்டாக. ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து இந்ததுக்கான ஆன்சர் நமக்கு பி ஸ்கொயர் அப்படிங்கிறத சரியான விடையில் கொடுக்கலாம். தென் இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரை வட்டத்தில் உள்ள கோணம் என்ன கோணம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நார்மலாக இது வந்து ஒரு அரை வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இது ஆக்சுவலாக வந்து சில பேர் வந்து நேர்கோணம் சொல்லுவாங்க. ஆனால் செங்கோணம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ செங்கோணம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து சரியான விடை. ஓகேவா? சரி ஓகே. தென் 7 12 18 14 19 20 இதனுடைய சராசரி எவ்வளவு? சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? மொத்தமாக எல்லா நம்பரையும் கூட்டணும் சரிங்களா. 7 + 12 + 18 + 14 + 19 + 20 எல்லா நம்பரையும் கூட்டி 1 2 3 4 5 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 15 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ வேணும்னா வந்து கூட்டி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைட்டா. சரி ஓகே. த நெக்ஸ்ட் இசட் என்பதனுடைய பிரதிபிம்பம் என்ன? இசட்டை கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இப்படி இருக்கக்கூடிய இசட் நமக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது அப்படியே வந்து டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து தெரியும். கண்ணாடி வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே லெஃப்டில் இருக்கக்கூடிய ஒன்று ரைட்டில் மாறும் கரெக்டுங்களா. லெஃப்டில் இருக்கக்கூடிய ஒன்று ரைட்டில் மாறும். அப்போது இப்படி கோடு இருக்கிறது இப்படி கோடாக மாறும். இந்த நேர்கோடு இந்த நேர்கோடு இருக்கும். அப்போ இங்க நமக்கு ரைட் சைடு இருக்கா, இது வந்து நமக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடுல மாறும் ரைட்டா. ஸோ இப்படி நமக்கு வந்து மாறும். இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இசட் என்பதனுடைய பிரதிபிம்பமா நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம் எவ்வளவு? 3 கிலோகிராம். ஸோ 3 கிலோகிராம் இங்கே வந்து 750 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதையும் நம்ம வந்து இதையும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம். இந்த 3 கிலோகிராமை நம்ம வந்து மொத்தமாக கிராம மாற்ற போகிறோம். 3 கிலோகிராம் அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளவுனா 3000 கிராம்னு சொல்லுவோம். இங்கே வந்து 750 கிராம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதையும் அடி கொடுக்கலாம். ஸோ 75 இங்கே 300 இருக்குது. ஓர் 75 75ன்னு வரும். ஸோ 4 75 300 அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போது 4:1 அப்படிங்கிறது தான் இதுக்கான விகிதமாக நம்ம வந்து சொல்லலாம் ரைட்டா. த நெக்ஸ்ட் வரைபடத்தாளில் புள்ளி P -3, -4 எந்த கால் பகுதியில் அமையும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கான ஒரு ஷார்ட்கட் சொல்ல முடியாது. சும்மா லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே. ஸோ டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து ஒரு கிராஃபில் நமக்கு வந்து வரைவோம். ஸோ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. இதை மேலே இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ++ல் போயிட்டே இருக்கும். மேலே போகும்போதும் ++ல் போகும். இது மைனஸில் போகும். கீழே வர்றது மைனஸில் வரும். ஸோ இப்போ கொடுத்துருக்க விஷயங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளஸ்ஸும் ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ்ஸும் ரெண்டுமே ப்ளஸில் கொடுத்தா இது முதல் கால் பகுதின்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டாவது கால் பகுதின்னு சொல்லுவோம். இதை வந்து மூன்றாவது கால் பகுதின்னு சொல்லுவோம். இதை நான்காவது கால் பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு மைனஸ்லையும் ஒய்யோட வேல்யூ ப்ளஸ்லையும் கொடுத்தா நமக்கு ரெண்டாவது கால் பகுதியில் அமையும். எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒய்யோட வேல்யூ மைனஸ் ரெண்டுமே மைனஸில் கொடுத்தா மூணாவது கால் பகுதியில் அமையும். எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒய்யோட வேல்யூ ப்ளஸில் கொடுத்தா நான்காவது கால் பகுதியில் அமையும். ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு வந்து மைனஸில் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே மைனஸ்னா இங்கே இருக்குது மூன்றாவது கால் பகுதி கரெக்டாக. ஸோ அப்போ மூன்றாவது கால் பகுதி அப்படிங்கிறது விடை. தி நெக்ஸ்ட் ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 11 கூட்டினால் 31 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கொஸ்டின். ஸோ நார்மலாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கும் நமக்கு இது வந்து ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. ஒரு எண்ணினுடைய 4 மடங்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஒரு எண் 4 மடங்கு அது எவ்வளவுன்னு தெரியாது. 4 மடங்கு அது ஏதோ ஒரு எண் அது நமக்கு தெரியாது. ப்ளஸ் அது கூட நம்ம எவ்வளோ கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க +11
ப்ளஸ் 11 கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 31 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இது எவ்வளவு அப்படின்னு தெரிய போகிறதில்ல. நமக்கு தேவை இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போது இந்த 31 இந்த பக்கம் மைனஸ் வந்து கொண்டு போகிறோம். 31 மைனஸ் 11 கொண்டு வந்தோம்னா 20ன்னு மாறும். 4 எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ 20 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டால் 5 அப்படிங்கிறது ஆன்சரில் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5. அதாவது 5னுடைய 4 மடங்கு எவ்வளவு? 20. 20 கூட 11 கூட்டினா 31. அதை தான் இப்படி சுற்றி வளைச்சு கொடுக்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்து கோடுகள் செல்லக்கூடிய புள்ளி என்ன புள்ளின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ நார்மலாக இப்படி ஒரு முக்கோணம் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மைய குத்து கோடு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போகக்கூடிய ஒரு கோடு இருக்கும். சரிங்களா? இது இப்படி போகுன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி போகுன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி போகுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இடமும் இந்த 3 கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியை தான் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு பேர் சுற்றுவட்ட மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுற்றுவட்ட மையம் அப்படிங்கிறதான் இந்த முக்கோணத்தினுடைய 3 கொத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிகள். நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 7n - 3 எனில் அவற்றினுடைய வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 7n - 3 கொடுத்துருக்குது, தெளிவாக பார்த்துக்கணும். 7n - 3 அப்படின்னா இதில் 2 உறுப்புகள் ஏதோ ஒன்றுக்கு உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துல நான் 1 இருக்குமோ அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வேல்யூ 1 இருக்குமோ அப்படிங்கிறத நான் சும்மா செக் பண்ணி பார்க்க போகிறேன். 1க்கும் 2 போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ தான் அதோடைய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ 7 × 1 = 7ன்னு வரும். 7 - 3 = 4 அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல நான் 2 போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னா 7 × 2 = 14ன்னு வரும். 14 - 3 = 11ன்னு வரும். ஒருவேளை இந்த இடத்துல 3 மறுபடியும் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 × 3 = 21ன்னு வரும். 21 - 3 = 18ன்னு வரும். ஸோ 18 - 11 போட்டாலும் 7 தான் வரும். 11 - 4 போட்டாலும் 7 தான் வரும். அப்போ இந்த 7 அப்படிங்கிறதா வித்தியாசோட மதிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, சைன் தீட்டா = tan தீட்டா. ஸோ சைன் தீட்டாவும் எந்த தீட்டாவினுடைய மதிப்பு டேனும் 2 சமமாக வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க. சைன் = டேனு 2 சமமாக வரக்கூடியது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்மளுடைய இந்த டேப்லெட் காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவில் 0 டிகிரிக்கு 0ன்னு வேல்யூ வரும். tan தீட்டாவில் 0 டிகிரிக்கு வேல்யூ 0ன்னு வரும். மீதி எதுவுமே நமக்கு வந்து சமமாக வராது. சரிங்களா? ஸோ அதனால் எந்த மதிப்புக்கு சைனும் டேனும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டால் 0 அப்படிங்கிறதான் நமக்கு சரியான விடை. சரியா? 0 டிகிரி அப்படிங்கிறது. தென் அடுத்து, இந்த சம் பாருங்க. A, B, C என்பவை 3 கணங்கள் எனில் A வெட்டு B சேர்ப்பு C அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய கொஸ்டினில் இந்த இடத்துல ப்ராக்கெட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது A வெட்டு B நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது A வெட்டு B போடுவோம் ஃபஸ்ட்டு. தென் இந்த A வச்சு C மல்டிபிள் பண்ணுவோம். A வெட்டு C போட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடியதை இந்த சென்டரில் போடுவோம். சரிங்களா? ஆப்ஷன் C நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் 7/1/9 வர்க்க மூலம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்து 7 × நம்ம 1/9 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வேல்யூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 7 × 9 + 1 அப்படின்னு வரும். சரிங்களா? 63 + 1 / 9 அப்படின்னு சொல்லுவோம். 64 / 9 அப்படிங்கிறது இருக்கும். இது வர்க்க மூலம் கேட்டதுனால ரூட்டுக்குள்ளே இதை போட்டிருப்போம். இது வெளியில் எடுக்கும்போது 8ன்னு வரும். இதை வெளியில் எடுக்கும்போது 3ன்னு வரும். அதாவது 8/3 அப்படிங்கிறது நமக்கு விடையாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி. சரியா? சரி, ஓகே. தென் அடுத்து, அந்த நெக்ஸ்ட்டு, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டக்கூடிய புள்ளி என்ன புள்ளி? ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கிராஃப் போடுறோம்ல அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக அது கிராஃப் வரையும் போது இது எந்த இடத்துல வெட்டும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் தானே வெட்டும். இந்த பாயிண்ட்டில் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் 0 வேல்யூ தான், ஒய் ஆக்சிஸ் 0 வேல்யூ தான். அப்போ 0,0 அப்படிங்கிற வேல்யூவில் தான் இது வந்து வெட்டி கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தென் இந்த சம் பாருங்கள். 69, 3x + 2y = 5 என்று கோட்டினுடைய சாய்வு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இது ஆக்சுவலாக வந்து 2/3 அப்படிங்கிறது நோட் பண்ணுவாங்க. ஸோ -3/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது எப்படி நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது y = mx + b அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? mx + c அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து அந்த y ஃபைன் பண்ணுறது தான் நமக்கு வந்து விடையில் வரும். ஸோ அது வந்து -3/2 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த கொஸ்டினுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னு கேளுங்க. ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷனை உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாவோட நான் சொல்கிறேன். இல்லைனா அப்படியே கூட நான் சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது y = mx
ப்ளஸ் சி அல்லது பி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக இந்த ஒய் அப்படியே இறக்குறோம். ஸோ நம்ம கீழே 2y அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ இந்த mx அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, நமக்கு இந்த வேல்யூ நமக்கு இறக்குவோம். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கக்கூடியது இங்கிட்டு வரும்போது நமக்கு வந்து மைனஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். 3x ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இந்த 5 நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதை நமக்கு வெறும் ஒய் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற நீடு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ங்கிறது இங்கே வரும்போது வகுத்தலில் வரும். -3/2x அப்படின்னு நோட் பண்ணுவோம். ப்ளஸ் 5/, நமக்கு 2 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ இதுதான் நமக்கான வேல்யூ -3/2. ஸோ அதுதான் இங்கே நான் வந்து ஆன்சராக நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. தென் 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தினுடைய கன அளவு என்ன? ஸோ நார்மலாக கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 πr³ அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ 4/3 அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருப்போம். 4/3 πr³ அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் ஆரோட வேல்யூ நமக்கு வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 என்ன பண்ணாலும் என்ன 1 தான் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ 4/3 π அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். பேலன்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே சென்டிமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா r³ தானே. ஸோ r × r × r = அப்படிங்கிறது 1ஓட வேல்யூ நமக்கு எதுவுமே இல்லாதனால அப்படிங்கிறது 1 நமக்கு கொடுத்துட்டோம். சென்டிமீட்டர் நமக்கு வந்து சென்டிமீட்டர் கியூப்ல அதனுடைய அலகுல நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ 4/3 πr³ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட், ரகு ஒரு பொம்மையை 27.50க்கு வாங்கி 28.60க்கு விற்றால் அவனுடைய லாப சதவிகிதம் எவ்வளவு? ஸோ இது நார்மலாக நமக்கு வந்து ஃபார்முலாவில் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. 27 ரூபா 50 பைசாவுக்கு வாங்குறாரா, 27.50க்கு வாங்கி 28.60க்கு விற்கிறாரு. ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? 27 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கிட்டாரு, 28 ரூபா 60 பைசாவுக்கு வித்துட்டாரு. ஸோ நமக்கு இது இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு? 1 ரூபா 10 பைசா. கரெக்டாக? 1 ரூபா 10 பைசா அப்படிங்கிறது நமக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷனில் 5% லாபம் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 27 ரூபா 50 பைசாவுக்கு இந்த 5% எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்ச பழைய பிரின்சிபல் என்ன? 100 ரூபாய்க்கு 5 ரூபா அப்படிங்கிறது இந்த 5% வட்டி மாதிரி அல்லது இதனுடைய பெர்சன்டேஜ் மாதிரி. ரைட்டா? ஸோ 100க்கு 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது 50க்கு எவ்வளவா இருக்கும்? ஸோ 50க்கு 2 ரூபா 50 பைசாவாக இருக்கும். சரிங்களா? அதே இது 25 ரூபாய்க்கு எவ்வளவா இருக்கும்? 1 ரூபா 25 பைசா இருக்கும். 1.25 ரூபா அப்படிங்கிறது இருக்கும். 25 ரூபாய்க்கு 1.25 ரூபாங்கிறது 5%. ஆனால் 27 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 5% விட கம்மியான ஒரு வேல்யூ தான் வரும். 8% வர போகிறது இல்லை, 5 வராது, 6 வராது. 5 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ என்ன இருக்குது? 4 தான். அப்போ 4% அப்படிங்கிறது இதுக்கு உண்டான சரியான விடை. த நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்வு செய்யவும். ஒரு சிறையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது என்ன இருக்கணும்? சிறையில் கம்பி இருக்கணும் அப்படிங்கிறது நீடு இல்லை. எப்பவுமே கைதி இருக்கணும் அப்படின்னு நீடு இல்லை. காவல் அதிகாரியும் இருக்கணும்னு நீடு இல்லை. பேலன்ஸ் பூட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மஸ்டாக கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட்டு, அருணா ஒரு கேக்கை 2 சம துண்டுகளாக வெட்டினாள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேக்கை 2ஆக பிரிக்க கட் பண்ணுறா. ரைட், ஓகே. இப்போ நார்மலாக ஒரு கேக் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நார்மலாக இப்படி ஒரு கேக் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிட்டா. சரி, ஓகே. தென் அடுத்து அதில் ஒரு துண்டை சம அளவுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டினால் எவ்வளோ வெட்டுறான்னு நமக்கு தெரியல. அதில் ஒரு சிறு துண்டினுடைய எடை 20 கிராம். சரி, ஓகே. அதில் கடைசியாக வெட்டின சிறு துண்டினுடைய எடை தான் 20 கிராம்னு சொல்கிறா. ரைட், ஓகே. அப்போ மொத்தம் அருணாவிடம் 7 கேக் துண்டுகள் இருந்தது. ஸோ இங்கே வந்து வெட்டுறா, அது எவ்வளவுன்னு தெரியல. ஆனால் எத்தனை பீஸுன்னு தெரில. கட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது அந்த பெரிய பீஸும் சேர்த்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா பீஸும் சேர்த்தே மொத்தம் 7 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒன்று தனியாக இருக்குது. இங்கே வந்து 6 பீஸாக கட் பண்ணிட்டா. ரைட்டா? ஸோ இங்கே வந்து நமக்கு எவ்வளோ பீஸாக கட் பண்ணுறா? மொத்தம் 6 பீஸாக கட் பண்ணிட்டா. 1 2 3 4 5 6 கட் பண்ணிட்டா. இதில் இந்த ஒரு பீஸு நமக்கு வந்து பார்த்தோன்னா 20 கிராம்னு சொல்கிறா. ரைட்டா? மொத்தம் 7 கேக்கு துண்டுகள் இருக்குது. இங்கே வந்து 6 பீஸ் இருக்குது. இது 20 கிராம்னா இது ஒரு 20, இது ஒரு 20, இது ஒரு 20, இது ஒரு 20, இது ஒரு 20. அப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 6 பீஸ் 6 × 20 = 120 கிராம் ஆகிப்போச்சு. இங்கே ஒரு ஹாஃப் அப்படியே கட் பண்ணாமலே வச்சுருக்கா. அந்த ஹாஃப் ஒரு 120, மொத்தமாக சேர்த்தா 240 கிராம். தென் அடுத்து, கீழே 2 வாக்கியங்கள் 1 மற்றும் 2 கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்பாக 2 முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த முடிவு வாக்கியங்களின் தொடர்பாக? ஸோ அதாவது எது கரெக்ட் அப்படின்னு கேட்க வராங்க. ஃபர்ஸ்ட், எல்லா மலைப்பகுதிகளும் சூரியன் மறையாது. மலைப்பகுதி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதுலையுமே எல்லாத்துலேயும் சூரியன் மறையணும் அப்படிங்கிறது நீடு இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மலைப்பகுதின்னு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ மதுரை அப்படின்னு எடுத்துப்போம். மதுரை அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறது ரெண்டாவது கூற்றாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததை வச்சு கேட்குறாங்க, எக்ஸில் சூரியன் மறையும். ஏன்னா மதுரை மலைப்பகுதின்னு அவன் உண்மையான காரணம்னு கொடுத்துட்டான். கரெக்டுங்களா? ஸோ அப்போ மதுரை உண்மையான காரணம் அவன் கொடுத்துருந்தா அங்கே சூரியன் மறையும்.
அப்படின்றது ஓகே தான் சரிங்களா. ஸோ எல்லா மலைப்பகுதியிலும் மறையணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எல்லா மலைப்பகுதிகளிலும் சூரியன் மறையணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில பகுதியில் மறையலாம் அப்படிங்கிறத இன்னுக்கான கூற்றாக கொடுத்துருக்காங்க. தென் மலைப்பகுதிகளை தவிர வேறு எங்கும் சூரியன் மறையாது. மலைப்பகுதியில் இருந்தால் மட்டும்தான் சூரியன் மறையும் அப்படிங்கிறது கொடுக்கறதுலாம் கரெக்டு கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வேணால் ஏற்றுக்கலாம். ஒன்று மட்டும் அப்படின்னா ஏற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரி ஓகே. த நெக்ஸ்ட்டு ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கொண்ட காலம் வந்து மொத்தம் வேலை கொடுத்துருக்காங்க 4 நாள் கொடுத்துருக்காங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின். ஸோ இதில் நமக்கு பாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பழைய மெத்தட் நமக்கு தெரியும். ஏன்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுப்போம், பின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுப்போம், ஏ பிளஸ் பி அப்படின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க ரைட்டா. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை மொத்தம் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 4 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில் முடிக்கிறாங்க. இந்த 12க்கும் 4க்கும் நீங்கள் எல்சிஎம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய 12 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ 4 இன்டூ டேஸ் ஈக்குவல் டு 12. 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12 வரும். 12ஐயும் 1ஐயும் பெருக்குனா 12 வரும் ரைட்டா. ஸோ இது ஏ பிளஸ் பி அப்படின்றதுனால 1 பிளஸ் இந்த இடத்துல 1 வரும். இது என்ன வந்தால் 3 வரணும்? 1 + 2 வந்தால் 3 வரணும் கரெக்டா. ஸோ இங்கே 2 அப்படிங்கிறது வந்தால் 3 வரணும். 2 இங்கே 12 இருக்குது. இங்கே என்ன வரும்? 2 இங்கே 12 இருந்துச்சுன்னா இங்கே நடுவில் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஷியூராக நமக்கு 6ன்னு வரணும். 12 எதால் வகுத்தா நமக்கு 2 கிடைக்கும்? 6ஆல் வகுத்தா 2 கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 தான் 4 சரிங்களா. சிம்பிளாக இந்த 6 நாட்களில் பி வந்து வேலையை முடிப்பான் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து எழுதுக. ஸோ கொல்லன் பற்றை அப்படின்னா கொத்தனாருக்கு குண்டூசி, இது வந்து நார்மல் தான். தென் குற்றவாளி ஒருவர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதற்குரிய ஒத்துழைப்பு கொடுக்கறதாக இருக்கும். தென் SVUT CFED FGHI ILKJ இதில் வந்து ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸை நீங்கள் வந்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ அதில் ABCD அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதிக்கணும் ரைட்டா. ஸோ இந்த ABCD நானும் எழுதிட்டேன். ஸோ இந்த எழுதுனதில் நமக்கு அங்கே கொடுத்துருக்க விஷயம் நல்லா தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? SVUTன்னு கொடுக்குறாங்க. ஸோ எஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது, எஸ் இருக்குது. தென் அதுக்கடுத்து எங்கே இருக்குது? வி இருக்குது, யூடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒரு லெட்டர் அதுக்கடுத்து 2 கேப்பு விட்டுட்டு 3வது லெட்டருக்கு போகிறாங்க, மறுபடியும் ரிவர்ஸில் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி ஓகே. தென் அதுக்கு எடுத்து பாருங்கள் FGHI அப்படிங்கிறது FGHI டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, நேராக கொடுத்துருக்காங்க ரைட். ஓகே விட்டு அப்போ 3வது பார்ப்போம். சி இருக்குது, சிக்கு எடுத்து 2 லெட்டர் விட்டு 3வது எஃப் கொடுக்குறாங்க. தென் இடியை ரிவர்ஸில் வர்றாங்க ரைட்டா. இடியை நமக்கு ரிவர்ஸில் வாங்க. அப்போ இது 3வது, முதவது 3வது ஒன்றா இருக்குது, 2வது மட்டும் தப்பாக இருக்குது. 4வது என்ன கொடுத்துருக்காங்க? ஐ கொடுக்குறாங்க, ஜேகே விட்டுட்டு எல்லை போட்டுட்டு அதுக்கடுத்து கேஜே ரிவர்ஸில் வராங்க. அப்போது 2வது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம 2வதை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் கதிர், தொலைபேசி, வானொலி, கணினி இதில் வித்தியாசமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம் எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு தனி ஒரு வேவ் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் சரிங்களா. சரி ஓகே. மீதி எல்லாமே தொலைத்தொடர்புகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. தென் கீழே உள்ள படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த படம் அப்படிங்கிறது நமக்கு 12 நேர்கோடுகள் வரும். ஸோ 12 அப்படிங்கிறது ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ மாறாக அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல் கொஸ்டினில் இந்த ஒரு கோடு இல்லாமல் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து இதில் எத்தனை கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம் ஓகேவா. சரி ஓகே. இதோட இந்த 2009 இருக்கக்கூடிய போலீஸ் கொஸ்டினில் சைக்காலஜி அப்படிங்கிறது ஓவர். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 2010 இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.